இப்போ இவங்க வந்து இசையம்மன். பின்னாடி இவங்க ஐக்கனாவில் பார்த்தீங்கன்னா கையில குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கையில குழந்தை, கையில கத்தி வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட ஐக்கனோகிராஃபி. இவங்க சிலையை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடியோட அந்த அளவுக்கு இருக்காது. கன்னியாகுமரி சைடு இருக்குல்ல, இங்கிட்டலாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி சிலைகள். இது என்னன்னா, அந்த மாசமாய் போய் இறந்து போறாங்களே, அந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சு கும்பிடுறது, அதுதான் இதோட ஒரு மரபு. ஆனா அது பார்த்தீங்கன்னா பழைய குறிப்பே நிறைய இருக்கு. நீலி கதைன்னு இருக்குல்ல, பழையனூர் நீலி, அப்புறம் இசைக்கு, இந்த எல்லாமே வந்து என்னன்னா பேய் தெய்வங்கள் தான். அணங்கு வழிபாடுன்னு நம்ம சங்க இலக்கியத்துல இருந்திருக்கு. அதாவது பேயை வந்து கடவுளா கும்பிடுறது. முருகனுக்கே வந்து பேய் கடவுள் ஒரு குறிப்பு இருக்கு. அது எப்படின்னா வந்து மனுஷனா இருந்து இறந்து போனவங்க அவங்கள வந்து சாமி வைக்கிறது நாட்டார் தெய்வ மரபு தான் இது. பழையனூர் நீலி கதைன்றது நமக்கு சம்பந்தரே பாடுறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இதோட துன்ப கதைகள் வந்து இருக்கு. கன்னியாகுமரியில கூட இருக்கு. இங்க கூட ஒரு பழையனூர் ஒன்று இருக்கு. திருநெல்வேலி வள்ளியூர் தாண்டி பாத்தீங்கன்னா பழையனூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆக்சுவலா பழையனூர் நீலி கதை எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, திருவாலங்காடு இருக்குல்ல, சென்னை, அங்கதான் அந்த கதையை சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, முன்ஜென்மத்துல வந்து அதாவது ஒருத்தர் இருப்பான், வெள்ளாளன் ஒருத்தர் இருப்பான். மேரேஜ் ஆயிரும் அவனுக்கு. அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிடுவான். அந்த பொண்ணு இறந்து போயிடும். அப்புறம் அது பேயா வந்து பழி வாங்குவோம், அவனை துரத்திட்டு வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளாளர்கள் அந்த 70 வெள்ளாளர் இருப்பாங்க, அவனை வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க அவனுக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணும், இது பழைய நீலி வந்து என்ன பண்ணும், அழுவும். சொல்லுவாங்களா, நீலிக்கணி வைக்காத அப்படின்பாங்களே, அது மாதிரி அந்த பேய் அழுவது அவனுக்கு கேட்கும். அழுதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவனை கொன்றும். அப்ப அந்த 70 வெள்ளாளர் என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்பிதான் வந்துட்டான், நம்ம விட்டுட்டோம் அப்படின்ட்டு தீக்குளிச்சு இறந்து போயிடுவாங்க அவங்க. இது வந்து பழைய கதை. இதே கதையை சம்பந்தர் வந்து அவருன்னு சொல்றாரு. திருவாலங்காடு அந்த பைகன் சொல்லும் போது இந்த கதையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இங்க கூட இங்கிட்ட ஒரு கதை இருக்கு, இசைக்கு அம்மன். இவங்க தான் இசைக்கு. ஆச்சுன்னா இவங்கலாம் ஒரு வாழ்ந்து மடிந்த தெய்வங்கள் தான். இப்ப இந்த வழிபாடு ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு, பழங்காலத்துல இருந்து. அதுதான் இந்த சம்பந்தர் கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்ப இவங்க இந்த பகுதியில வந்து இந்த மாதிரி சாட்சி வச்சிருப்பாங்க. நேரா நிப்பாட்டி வைக்காம கிடத்தி வச்சிருப்பாங்க, இந்த கையில குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்ப நீங்க விழுப்புரம் சைடு பாத்தீங்கன்னா இடாகினி சிலை பார்த்துருக்கோம் நம்ம. அது கூட இதே மாதிரி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்குமா, குழந்தைய வச்சு கையில கத்திய வச்சுட்டு இருக்கும் பாருங்க, பழைய சிலை வந்து. அதாவது என்னன்னா, இங்கிட்டு வந்து என்னன்னா பின்னாடி கர்ப்பமா இறக்கும் போது இப்படி மாத்திடுறாங்க. ஆனா மெயின் கான்செப்ட் அதுதான், குழந்தைய திங்கிறது. இசைக்கே நிறைய இந்த குழந்தைய சாப்பிட்ற கதையெல்லாம் இருக்கு. ஒரு நீலியும் இசைக்கும்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கு நான் கூட அந்த புக்கை பத்தி நான் போட்டிருந்தேன். நம்ம ஆற்றுப்பட்டில கூட பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு நியூஸ் சேனல் போட்டுருந்தேன் பாத்தீங்களா, அதுல போட்டுருவோம் பாருங்க, நீலியும் இசைக்கும் சொல்லிட்டு ஒரு இந்த காவியா வெளியீடு. அதுல படிச்சீங்கன்னா இந்த இசைக்கு என்னென்ன கதைகள், ஒவ்வொரு ஊருக்கும் கதைகள் மாறும். ஒரு பொண்ணு உருமாறி வருது, பேய் மாதிரி வந்து அவனை கொண்டுறது, அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்கு. ஒரு 10-20 தொன்ம கதைகள் எல்லாமே இங்கிட்டு இந்த சைடு உள்ள கதைகள் தான். நம்ம இருக்கிற குழந்தைய சாப்பிடுறது, குழந்தைய கொல்றது, எல்லாமே உங்களுக்கு. இப்ப சிலப்பதிகாரமே ஒரு நாட்டார், அதுவும் அது மாதிரி தானே. சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டார் கதை தான், அதை வந்து ஒரு காப்பியமா மாத்துறாங்க. அதே மாதிரிதான் இது ஒரு நாட்டார் கதை. இது காப்பியம் ஆகல, அது காப்பியம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்கு. இந்த பகுதியில ஒரு முக்கியமான இசைக்கியம்மன் வழிபாடு, ஒரு முக்கியமான பிரதான வழிபாடு. சுமந்தாயிகள் இருக்குல்ல, அது கூட அதோட வழிபாடு, அதை தொடர்ச்சிதான். இசைக்கியெல்லாம் இருக்காது. சுமந்தாயிகள் எல்லா சைடும் பரவலா இருக்கும். சுமந்தாயிகள் பாத்தீங்கன்னா அந்த வழிபாடு வந்து தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. அது ஒரே கான்செப்ட் தான். இந்த கன்சீவாகி இறந்து போறாங்களே. ஆனா நாங்களும் ஒரு டேட்டா இருந்தேன், 99க்கு அப்புறம் கிடைக்கல சுமதாங்கிகள்ல. ஏன்னா அதை வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கீம் மாத்திடுதுல, சுகப்பிரசவம்னு சொல்லிட்டு இறக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கொண்டு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போடவும் அந்த பிரசவ உயிரிழப்பெல்லாம் குறைஞ்சிருது. அப்ப இந்த வழிபாடு கொஞ்சம் மறைஞ்சிருது. நான் பார்த்திருக்கேன், திருச்சியில பாத்தீங்கன்னா நவல்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே ஒரு சுமதாங்கி கல் ஒண்ணு இருக்கு. அது கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டிட்டு அங்க சாப்பாடு போட்டுட்டு தெரியும், இந்த மாதிரி ரோட்ல முக்கில் இருக்கும், அங்க கிடா வெட்டி பண்ணுவாங்க. அந்த கிடா வெட்டிட்டு அங்க சாமி கும்பிடுவாங்க. வருஷம் இறந்த அன்னைக்கு அந்த டேட்ல வந்து கும்பிட்டு போவாங்க. தமிழ் முறைப்படி, தமிழ் டேட் இருக்குல்ல, இங்கிலீஷ் தான் மாறும். தமிழ்ல வந்து ஆணி உத்திரட்டாதி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த நட்சத்திரத்துல கரெக்டா வந்துட்டு கிடா வெட்டி கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த வழிபாடு தமிழ்நாடு பரவலாவே இருக்கு. அது ஒரு சிலை வடிவம் தான் இந்த வடிவம், சுமதாங்கி கல்லோட ஒரு சிலை வடிவம்.